மக்கள் நீதி மையம் இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 13 இடங்களில் வந்து வெற்றி பெறுவாங்க. அதை தொடர்ந்து சில இடங்களில் மிகப்பெரிய ஒரு போட்டியை கொடுப்பாங்க மற்ற கட்சிகளுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை ஒரு யூடியூப் சேனல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நாங்கள் மக்களிடம் சென்று கருத்து கணிப்பு நடத்தணும், இந்த மாதிரியான தரவுகள் எங்களுக்கு கிடைச்சி இதான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி இந்த 13 தொகுதியில் அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி 13 இடங்களை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மத்திய சென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கடலூர், திருப்பூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருச்சி, மதுரை, நாகப்பட்டினம், தருமபுரி போன்ற இடங்கள்ல கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற்றுவாங்கன்னும், விருதுநகர், சேலம், கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் வந்து நல்ல ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பாங்க மற்ற கட்சிகளுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தரவை வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அளவுன்னு கேட்டிங்கன்னா, இது அப்படியே நம்ம சட்டமன்றத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதிகளை வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம விட்டு இழுத்து பிடிச்சி பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு 70 தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றுவாங்க. இது வந்து ஒரு சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சியை உட்காருவதற்கு போதுமான ஒரு இடங்கள் தான் அப்படின்றது அர்த்தம். இந்த அளவுக்கு ஒரு கட்சி வந்து தனிச்சு போட்டியிட்டு இவ்வளவு வாக்குகளை இவ்வளவு தொகுதிகளை வந்து கைப்பற்றும்னா அதுக்கடுத்து வரக்கூடிய தேர்தல் 2021 பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஆளுங்கட்சியா வருவாங்க அப்படின்றத வந்து நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். அப்படியான அந்த அளவுக்கான ஒரு தரவை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்ம தெளிவா தெரியுது. பொதுவா இந்த மாதிரி கருத்து கணிப்புகளை பற்றி பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சமீப காலங்களில் வந்து கருத்து கணிப்புகளில் வந்து மக்கள் வந்து உண்மையை சொல்வதில்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மறைக்கிறாங்க அல்லது பொய் சொல்றாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது. மிகப்பெரிய ஒரு சதவீதத்தில் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து இவங்க வந்து கருத்து கணிப்புல சொல்வதற்கும் அவங்க வாக்கு செலுத்துவதற்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு அப்படின்றத வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. கருத்து கணிப்பு என்பது அந்த அளவுல தான் இப்ப இருக்கு. அது ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம், அரசியல் கட்சிகள் மீது பயமாகவும் இருக்கணும் அல்லது இவங்களுடைய ரகசியங்களை ஏன் வெளியே சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரியான காரணங்களாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு காரணம், இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு பொய்யானது எப்பன்னு கேட்டீங்கன்னா 2016 எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து அப்ப ரொம்ப பலவீனமா இருந்த டைம், மதிமுக ஓரளவு நார்மலா இருந்துச்சு. அதுக்கு போக பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் யாருமே எதிர்த்து நிற்காத கட்சிகளை வந்து மக்கள் நல கூட்டணியும் எதிர்த்து நின்றாங்க, நாம் தமிழர் கட்சியும் எதிர்த்து நின்றாங்க. ஸோ எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா இந்த ஒரு மாற்றம் அந்த தேர்தலில் வரப்போகுது. குறிப்பா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்கு, இந்த தடவை தனிச்சு வர நிற்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல இது இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க, இது வந்து ஏதோ ஒரு நடக்கும், அப்படி ஏதோ ஒரு சில தொகுதியில வந்து அவங்க கைப்பற்றுவாங்க, குறைஞ்சபட்சம் நாம் தமிழர் சீமானாவது ஒரு தொகுதியை கைப்பற்றி விடுவார் அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புகளை வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தலோட முடிவு முற்றிலும் வந்து வேறு விதமா இருந்துச்சு அப்படின்றதான் உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 திராவிட கட்சிகள் மட்டும்தான் களத்தில் இருந்தாங்க, மற்ற எல்லா கட்சிகளும் வந்து ஓரம் கட்டிட்டாங்க. எழுந்து வர்றது கஷ்டப்படும் இனிமேல் அப்படின்னு சொன்ன திமுக பார்த்தீங்கன்னா வலுவான எதிர்கட்சியா போய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்தாங்க. அப்படியாக அந்த கருத்து கணிப்பு முற்றிலும் வந்து பொய்யானது அந்த தேர்தலில். அப்படியான சூழ்நிலையில தான் இப்படி ஒரு கருத்து கணிப்பை நம்ம பார்க்குறோம். இது எதை வச்சு இந்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. எதை வச்சுன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. அந்த ஆளுங்கட்சி தேவைக்கு அதிகமாக வந்து மக்களுடைய அந்த கோபத்தை வந்து சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. எனவே வந்து இவங்களுக்கு வந்து மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஒரு 80-90% இவங்க தோக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அந்த வாக்குகள் அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் மக்கள் நீதி மைய கட்சிக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு தான் இதுல அவங்க பார்க்கும்போது தெரியுது. இது சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா சாத்தியம் தான். எப்பன்னா மக்கள் நீதி மையமும் நம்ம அதிமுகவும் வந்து களத்துல நேருக்கு நேரம் மோதிக்கிட்டாங்க, வேற யாருமே இல்லைன்னா இப்படிதான் நடக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சில கட்சிகள் வந்து இன்னும் உள்ளே இருக்காங்க. அதுல திமுக இருக்காங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரன் இருக்காரு, நாம் தமிழர் சீமான் அவங்க போன்றவங்க எல்லாம் இருக்காங்க, இது போக சுயேட்சைகளும் இருக்காங்க அப்படின்றதான் உண்மை. இவங்களெல்லாம் கடந்துதான் வந்து இந்த கட்சிக்கு வந்து அதாவது மக்கள் நீதி மையத்துக்கு வந்து வாக்கு வரணும் அப்படின்றது உண்மை. ஏன்னா இவங்கெல்லாம் முன்னாடியே களத்துக்கு வந்துட்டாங்க, இவங்க இப்போ புதிய கட்சி அப்படின்றதுக்காக சொல்றேன். பெரும்பாலும் மக்கள் மாற்றத்தை உடனே இந்த அளவுல வந்து பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா களத்தில் நிற்கக்கூடிய கமல் இவங்க தான் வந்து புதிய ஆட்களே தவிர வாக்கு செலுத்தக்கூடியவங்க எல்லாருமே பழைய ஆட்கள் தான். அவங்களுக்கு என்று ஒரு சில பிக்சடு வந்து மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றது உண்மை. இது அதான் நான் சொன்ன மாதிரி 2016 எலெக்ஷன்ல நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சு. இது வந்து மாறணும்னா புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து உள்ள வரணும். அதை வந்து நம்ம 2021 எதிர்பார்க்கலாமே தவிர இப்போ வந்து இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வந்து இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறியான விஷயம். அதுபோக இதுவரைக்கும் மக்கள் மாற்றமா நடத்தி கொண்டு இருக்கிறது என்னன்னா திமுக அதிமுகவுக்கும் அதிமுக திமுகவுக்கும் வாக்குகளை செலுத்துவதான் வந்து மாற்றம்னே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் வந்து மற்ற கட்சிகளுக்கு அவங்க வந்து வாக்குகளை வந்து மாற்றி செலுத்தவில்லை அப்படின்றதையும் கடந்த காலம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் அப்படியே அவங்க மாற்றி செலுத்தினாலும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப அதிமுக மீது அதிகமான வெறுப்புகள் இருந்தாலும் திமுகவின் வாக்கு வங்கி என்பது அப்படியே தான் இருக்கு. அவங்க மேல எதுவும் நல்லதும் சொல்ல முடியல, கெட்டதும் சொல்ல முடியல, அப்படியே அவங்க வாக்குல இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகள் அப்படியே இருக்கு. புதிதாக எந்த வாக்கும் சேரவில்லை என்றாலும் அந்த பழைய வாக்கு அப்படியே இருக்கு. அப்படின்னால அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வாக்கு போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தினகரன் இவங்கெல்லாம் பிரிச்சுக்குவாங்க. அதை கடந்துதான் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வரும் அப்படின்றதான் உண்மை. ஏன்னா அவங்க புதுசாக வந்திருக்காங்க, இனிமேல் தான் அவங்க எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன்.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் வந்து அதை நம்பக்கூடிய கட்சிகளுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை. நம்மளுக்கு இவ்வளோ தொகுதி வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரிஸ்காக வந்து வேலை பார்ப்பாங்க அப்படின்றது உண்மை. ஆனால் தேர்தலுக்கு பின்னாடி அது ஒரு மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தி விடும் என்பதும் உண்மை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்பி வந்து உற்சாகமாக வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவு அவங்க எதிர்பார்த்ததுக்கு இல்லாமல் முற்றிலும் மாறா வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கட்சியோட அந்த கட்டமைப்புகள், அந்த தொண்டர்கள், அப்புறம் அது பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தின வாக்காளர்கள் இவங்களோட மனநிலையில அது கண்டிப்பாக பாதிக்கும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. உதாரணம் 2016 எலெக்ஷன் தான். சொன்ன மாதிரி இந்த குறைஞ்சபட்சம் நாம் தமிழர்ல வந்து சீமானாவதும் வெற்றி பெற்று வருவார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருந்துச்சு. ஆனால் அவரே வந்து 4வது இடத்துக்கு கீழே தான் போனார். மிகப்பெரிய அளவில் அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக எங்கேயுமே வாக்குகள் வாங்கல, டெபாசிட் கூட எந்த இடத்துலையுமே வாங்கல. அந்த மாதிரியான நிலைக்கு தான் அந்த கட்சி தள்ளப்படுது. அப்போ பார்த்தாலும் கூட ஒரு 6 மாதம் அந்த கட்சி அந்த தேர்தல் முடிந்து ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் கிட்டத்தட்ட முடங்கி போன அளவில் தான் இருந்துச்சு. ரொம்பவும் மந்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மீண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்த கடந்த 5 ஆண்டுகளில் உழைப்பு, அதுக்கு முன்னாடி ஒரு 5 ஆண்டுகளை களப்பணி பண்ணியிருந்தாங்க. அது போக ஒரு வலுவான கட்டமைப்பை வந்து அடித்தளத்தில் வந்து அமைச்சிருந்தாங்க. அதனால அவங்க மீண்டு வரதற்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நேர் எதிராக வந்து பார்த்தீங்கன்னா திமுக நிலைமை ரொம்ப மோசமாக போய்விட்டது. அந்த தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற பல நிர்வாகிகள் வந்து கட்சியை விட்டு போயிட்டாங்க, அல்லது வேறு கட்சிக்கு சேர்ந்து விட்டாங்க. வாக்காளர்கள் வந்து இன்னும் இந்த கட்சிக்கு நம்ம வாக்களிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதை தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை முடியாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட கட்டமைப்பு ரொம்பவும் குறைந்து போன ஒரு நிலையாக தான் அந்த கட்சி இருக்கு அப்படின்றதான் உண்மை. இதை தெரிஞ்சுதான் வந்து திமுக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு மட்டமாக வந்து நடத்திட்டாங்க, ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தி விடும் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை நம்ப போகுது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வந்து இந்த தேர்தலை சந்திக்கும் போது உற்சாகமாக அவங்க சந்திச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கருத்து கணிப்புகளை விட்டு அவங்க வந்து மற்றபடி ஒரு நியூட்ரலாக போய் அந்த தேர்தலை வந்து மோதினாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும். அதை தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றபடி இந்த கருத்து கணிப்புகளை அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்து போனாங்கன்னா ஏமாற்றம் மட்டும் கிடைக்கும் அப்படின்றதான் உண்மை. பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம இப்போ எதையுமே சொல்ல முடியாது. தேர்தலுக்கு முடிவுக்கு அப்புறம் தான் எதையுமே பார்க்க முடியும். பெரும்பாலும் இந்த தேர்தலோட முடிவுகளை வந்து தீர்மானிப்பது, வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா படித்தவர்கள் அல்ல, பாமர மக்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இந்த யூடியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணாமலேயே ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற உண்மை. அவங்களுக்கு நாட்டு நடப்பு எதுவும் தெரியலனாலும் ஏதோ ஒரு பழைய நம்பிக்கையில் அவங்க வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகளை யார் வந்து கவர்றாங்களோ அவங்க தான் பெரும்பாலும் வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது உண்மை. பார்க்கலாம். மக்கள் நீதி மையம் அந்த பாமர மக்களுடைய வாக்குகளை வந்து கவர்றாங்களா இல்லையான்றது நம்ம இந்த தேர்தல் முடிவை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ எனவே இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். நன்றி.